கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா தனஸ்தானாதிபதி சூரியன். நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதி சூரியன் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு கடகராசியில் அதிசாரத்தில் தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சுயசாரத்தில் தனகாரகன் இருக்கார். வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது. துல்லியமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் பட்டுட்டுனுங்க. உசுறு மட்டும்தான் இருந்தது. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். மாதத்துக்கு 2 பவுன் நகை எடுத்துகிட்டு இருந்தேனுங்க. ஒரு பெரிய பொழப்பு நான் பொழைச்சிக்கிட்டு இருந்தேனுங்க. இன்றைக்கி ஏண்டா இருக்கோம் எதுக்குடா இருக்கோன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அப்படி என்ன சார் மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்னா, மாதம் பிறக்கப்படக்கூடியது உங்களுடைய கடக லக்னத்தில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் கும்ப ராசி கடக லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசிக்கு 4ஆவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். 7ஆம் தேதி நவம்பர் மாதம் பிறந்த உடனே ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் வந்துடாதுங்க உங்களுக்கு. நவம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதாவதுங்க எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்காது பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே சாதகமான பலன் தரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் 8ஆவது பாவகத்தில் இருந்தாலும் ராகுவுடைய சாரம். ராகு தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் இந்த தருணத்தில் 100% சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, நவம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கோ அல்லது வாங்கின பணத்தை கட்டுறதுக்கோ ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உங்களுக்கு ராசிக்கு 2ஆவது பாவகத்தில் கேது பகவான் இந்த மாதத்தில் வந்துங்க விநாயகர் வழிபாடு, அரச மரத்தடி விநாயகர் கோவில்னு சொல்லுவாங்க. வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு திருத்தலம் விநாயகர் கோவில் இருக்குது, விநாயகர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை காலம்பரை 6 மணிக்கு முன்னுக்கு விநாயகர் திருத்தலம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி 5ஆவது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வாங்குறார். குரு பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், முழு சுபர். அவர் உங்களுடைய ராசியில் அதிசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆவது பாவகத்துக்கு அதிபதியை பார்க்கிறாரு. 5ஆவது பாவகத்துக்கு அதிபதியோட சேரக்கூடிய புதன் செவ்வாவோட சேர்றார். செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆவது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவையும் புதனையும் பார்க்கிறார். இதனால் 2 விதமான நல்லது நடக்க போகுது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்க போகுது. நம்மளுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக பல விதமான தடைகள் இருக்குது பாருங்கள். அந்த தடைகள் சரியாகிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்துட்டு இருந்தாலும் சரி,
இல்லை உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க ஒரே நேரத்தில் 4 தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செய்கிறேனுங்க, ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறேனுங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க 10% இல்லை 15%, 80% 85% வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுக்கணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க, ஏற்றுமதி பண்ணணுங்க, ஜவுளி தொழில் செய்யணுங்க, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணுங்க. இந்த இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க கடகராசியில் பிறந்தவங்க. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், அதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த தேதியிலிருந்து? நவம்பர் 7 தேதியிலிருந்து. நவம்பர் 7 தேதியிலிருந்து ஒவ்வொரு மாற்றங்களும் வரதான் செய்யும். இந்த தைரிய ஸ்தானாதிபதியும் 5வது பாவகத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, இந்த லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஆட்சியில் வரார். 2ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் வரார். அப்போ சுக்கிரன் சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 2ஆம் தேதி. சுபஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி சாரம், சித்திர நட்சத்திரம் 3வது பாதம் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கிரன் வருவார். அப்போது தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த வகையில் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி நவம்பர் 2 தேதியிலிருந்து நல்லா இருக்கும். அந்த நவம்பர் 2 தேதியிலிருந்து தொழில் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள் எல்லாமே மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது காதலர்களாகட்டும் இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகுங்க. நான் பிரித்து சொல்கிறத விட ஒரே வார்த்தை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து தருறதுல மாற்று கருத்து கிடையாது. நவம்பர் 16ஆம் தேதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 5வது பாவகத்தில், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனையும் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவையும் குரு பகவான் பார்க்கிறார். இதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், புத்திர பாக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு சரியாகும். குழந்தை பாக்கியம் இல்லையான்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, குழந்தை பாக்கியம் இருக்குங்க, ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, உடல் ரீதியாக தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, என் குழந்தைக்கு உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகலைங்க அப்படின்னா நெசமாக மனசார சொல்கிறேனுங்க, உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புத்திரஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய தருணத்தில் 100% 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியமே ஏற்படுத்தும். புத்திர பாக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளும் சரியாகும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரிங்க, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குதுன்னா 100% இந்த நேரத்தில் சரியாகும், மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பூர்வீகமெல்லாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் தராதுங்க. ஆனால் பூர்வீகத்தை மேலே அளவு கடந்த ஒரு நாட்டம் இருக்கும், அது வேற. ஆனால் பூர்வீகத்தில் இருந்து உங்களால் சாதிக்க முடியாது, சம்பாரிச்சுக்கலாமே தவிர சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து பூர்வீகத்திலிருந்து இடமாற்றங்கள் ஆகிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கிறீங்கன்னா யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கன்ட்டு. யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, 100 ரூபா உழைப்பு போட்டுட்டு 20 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனாலும் அது உங்களுடைய பெருந்தன்மை என்னன்னா, 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிடுறீங்க. 10,000 ரூபா கொடுத்தா கூட அந்த 10 ரூபா பொழப்பு தான். ஆடம்பரமாக இருக்கிறவங்களும் கிடையாது, நீங்கள் அகலக்கால் வைக்கிறவங்களும் கிடையாது. அதனால் உங்களுக்கு வராத வளர்ச்சி உங்களுக்கு பெருசாக தெரியாது. வராத வளர்ச்சினா நீங்கள் வெளியே வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துருந்துருக்கும், அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணவே மாட்டீங்க, இருக்கிறது என்னைய போதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. ஆனால் வெளியே வர்றதுக்கான அதாவது பூர்வீகத்திலேருந்து இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரமும் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் தருது.
அதே மாதிரிங்க 23ஆம் தேதி நான் முதலியே சொல்லிட்டேன், இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு அதிபதி 23ஆம் தேதி 6வது பாவகத்துக்கு வராரு. 12வது பாவகத்துக்கு அதிபதி 6ல் வராரு. அது நல்ல விஷயம். வெளிநாடு தொடர்புள்ள வேலை வந்து சேர்றதுக்கு அல்லது வெளிநாடு போகிறதுக்கும் நல்ல சந்தர்ப்பமாக அமையும். நவம்பர் 13ஆம் தேதி, சாரி நவம்பர் 23ஆம் தேதி, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நவம்பர் 23ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 6வது பாகம்ன்றதை விட வக்ரத்துக்கு வந்துடுவார், துலாமுக்கு வந்துடுவார். இந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா சுபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூழல் நல்ல விதமாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால வெளிநாடு தொடர்புள்ள வேலை அல்லது வெளிநாடு போகிற மாதிரி இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. 26ஆம் தேதி, நவம்பர் 26ஆம் தேதி, அதாவது சுக்கிரனை குரு பகவான் பார்க்கக்கூடிய நேரம். அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். கடகராசியில் பிறந்தவங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். 26ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. நடக்கலைன்னா அடுத்த மாதம் நான் பலன் சொல்லும்போது என்னத்துக்கையா நீ பலன் சொல்கிற, நீ சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, நான் யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு நான் பார்க்கலைங்க, ஆனால் இந்த கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கொண்டு உங்களுக்கு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 26ஆம் தேதி, நவம்பர் 26ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில், 5வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் சுக்கிரனை குரு பகவான் பார்ப்பார். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 15 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க. யார் என்னென்ன தோஷம் சொன்னாங்களோ, என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சிட்டோம், ஒரு நல்லதும் நடக்கலை சாமி அப்படின்னா, இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கான நேரமாக அமையும். அனுபவித்து சொல்லுங்கள். கடகராசியில் பிறந்தவங்க மனசார சொல்கிறேன், மன ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒவ்வொரு தேதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள் நடந்ததா நடக்கலையான்ட்டு. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் சாதகத்தை அனுப்பி வைங்க. சாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு வேதகால முறையில் துல்லியமாக க்ளீனாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.